அனைவருக்கும் வணக்கம். நாம் இடைக்காட்டு சித்தர் பாடி அருளிய நுணுக்கமான நல்ல பல கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே ஒரு குழவி எப்படி தன்னுடைய விஷத்தின் ஆற்றலால் ஒரு புழுவை குழவியாக மாற்றி அமைக்கிறதோ அதுபோல நீ உன்னுடைய அறிவின் பலத்தை கொண்டு மனத்தினுடைய எண்ண நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து ஆத்ம போதத்தை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். இப்படிப்பட்ட வித்தியாசமான கருத்துக்களை அனுபவப்பட்ட சித்தர்களால் மாத்திரமே சொல்ல முடியும் என்பது கருத்து. இன்றைய பாடற்பதிவிலேயும் கூட மிக அழகாக எளிமையான உதாரணங்கள் மூலமாக நம்முடைய ஞானத்தை அதிகரிக்க செய்யும் காரியத்தை இடைக்காட்டு சித்தர் ஜாலவித்தையாக செய்து காட்டுகிறார். வாருங்கள் இன்றைய பாடல்களை பார்க்கலாம். அப்புடனே உப்பை சேர்த்து அளவானதைப் போல் ஒப்புரவே பரமமுடன் ஒன்றி நில்லு மட அனமே. அன்னப்பட்சிக்கு சொல்லுவதைப் போல தன் மனத்திற்கு சமாதானத்தை இடைக்காட்டு சித்தர் சொல்லுகிறார். அப்புடனே உப்பை சேர்த்து அளவானதைப் போல், அப்பு என்பது தண்ணீர். தண்ணீரிலே உப்பை சேர்த்து இரண்டையும் கலக்கி முடித்தான பிறகு உப்பை காணவில்லையே என்று தோன்றுகிறது. இதுவரையிலும் இருந்த உப்பு இப்போது எங்கே போயிற்று? உப்பு தண்ணீரிலே கரைந்து விட்டது. கண்ணால் பார்ப்பதற்கு இரண்டு பொருட்கள் இருந்தன. ஒன்று தண்ணீர், மற்றது உப்பு. தண்ணீரிலே சென்று உப்பு கரைந்த போது தண்ணீரோடு தண்ணீராக உப்பு கரைந்து மறைந்து விட்ட காரணத்தால் அங்கே மறுபடியும் உப்பை பார்க்க முடியவில்லை. தண்ணீரிலே கரைந்துவிட்ட உப்பை வெளியே எடுப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால் அதை ஒரு பாத்திரத்திலே இட்டு நெருப்பிலே வைத்து சுண்டக் காய்ச்ச வேண்டும். தண்ணீர் முழுவதும் ஆவியான பிறகு அங்கே உப்பு தேங்கி இருக்கும். இங்கே மூன்று நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும்: தண்ணீர், உப்பு, நெருப்பு. இங்கே அப்பு என்று சொன்னது சந்திரகலையை, உப்பு என்று சொன்னது சூரியகலையை. நம்முடைய உடல் இயங்குவதற்கு இரண்டு கலைகள் அவசியமாகின்றன. ஒன்று சந்திரகலை, மற்றது சூரியகலை. சந்திரகலை என்பது குளிர்ச்சியான தன்மையை கொண்டது, இடது நாசி வழியாக சஞ்சரிக்கக்கூடியது. சூரியகலை என்பது சற்று வெப்பமான தன்மையை கொண்டது, இது ஆன்மாவோடு இணைந்தது, வலது நாசி வழியாக சஞ்சரிக்கக்கூடியது. இரண்டும் ஒரே நேரத்திலே தொடர்வண்டி தண்டவாளத்தை போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டையும் இணைப்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. சித்தர் பெருமக்கள் மனத்தின் திறத்தால் சில தந்திரங்களை செய்து இந்த இரண்டு கலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்தார்கள். நிகழ்ந்தது பாருங்கள், மகத்தான ஆச்சரியம். சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிய போது இரண்டும் கலந்து ஒரு புதுவிதமான நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த நிலைக்கு ஆத்மசக்தி, அதுவே நம்மை இயக்கக்கூடிய உயிர் சக்தி என்கிற பெயர் இருப்பதை சித்தர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து வரும்போது சந்திரகலை, சூரியகலை சேர்ந்ததின் காரணமாக உருவாகிய மகத்தான சுழுமுனை என்கிற அந்த வெப்ப ஆற்றல் முழுமையான ஞானத்தையே சித்தர் பெருமக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. பிரம்மத்துடன் ஒன்றி இருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய சந்திரகலை, சூரியகலை பிரிந்து கிடக்கும் தன்மை மாறி இரண்டும் ஒன்றுபட வேண்டும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. காய்ந்த இரும்பு நிறம் காட்டுதல் போல் ஆத்துமத்தை வாய்ந்து இலங்கச் செய்து வளம்பெருணி மட அனமே. கொல்லன் பட்டறையிலே இரும்பை உலகிலே வைத்து பழுக்க காய்ச்சுகிறார். இரும்பு பழுக்க காய்ந்தான போது அதிலே சிறிது நெகிழ்ச்சித்தன்மை ஏற்படுகிறது. அதுவரையிலும் திடமாக இருந்த இரும்பு நல்ல பசுந்தங்கத்தை போன்ற நிறத்திலே தகத்தகாயமாக நெருப்பாகவே சுடர்விட்டு ஜொலிக்கிறது. அந்த சூட்டோடு இருக்கும்போது சம்மட்டி கொண்டும் சுத்தியல் கொண்டும் திரும்ப திரும்ப அடித்து 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 அந்த இரும்பை விரும்பிய ஆயுதமாக மாற்றுகிறார்கள். காய்ந்த இரும்பு நிறம் மாறாமல் இருக்கும் போது அந்த இரும்பை கொண்டு எந்த விரும்பிய ஒன்றையும் உருவாக்க முடியாது. அதே இரும்பை இன்னமும் சற்று வெப்பத்தை அதிகப்படுத்தி பார்க்கும்போது உருகிவிடுகிறது. அதை வார்ப்படத்திலே விட்டு விரும்பிய உருவத்திற்கு வார்ப்பாக செய்தும் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதுபோல நம்முடைய ஆன்மா என்பது பற்பல விதமான உடல்களை எடுத்து பற்பல விதமான பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறது.
இப்போது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மானுட உடல் என்பதும் ஆன்மா எடுத்த ஒரு விதமான உருவம்தான். ஆனால் இந்த உருவத்திலே இருந்து சுத்த சரீரம் என்று அழைக்கப்படக்கூடிய சூட்சும சரீரம், அதாவது ஆத்ம சரீரத்தை அடைய வேண்டும் என்றால் எப்படி கடுமையான வெப்பத்தினால் இரும்பு காய்ச்சப்பட்டு உருவம் மாற்றப்படுகிறதோ அதுபோல சந்திரகலை சூரியகலையை சேர்த்து செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக ஆன்மாவின் அடிப்படை நிலை மாற்றியமைக்கப்படுகிறது. அதன் பிறகு விரும்பிய வார்ப்படத்திலே உருக்கிய இரும்பை ஊற்றி உருவத்தை எடுப்பதைப் போல ஆத்ம பிரகாசத்தை பெற்றுவிட்ட ஒரு யோக சாதகன் மிக மிக எளிதாக சுலபமாக ஆத்ம ஜோதி என்கிற நிலையை பெற்றுவிடுகிறான். இதை பெறுவதற்கு பக்குவமாக ஊத வேண்டியது அவசியமாகிறது. இடம் பார்த்து வெப்பத்தை அனுசரித்து சரியாக செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக இதை சாதித்துக் கொள்ள முடியும் என்பதே சித்தர் பெருமக்களுடைய அனுபவ கூற்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தொல்லை பிறவி தொலைக்கார்க்கு முத்திதான் இல்லை என்று ஊதுகுழல் கோனே இல்லை என்று ஊதுகுழல். பறவைகளிடம், வண்டிடம், அன்னப்பறவையிடம் எல்லாம் பேசி முடித்த இடைக்காட்டு சித்தர் இப்போது தன் சக மனிதனோடு குழல் ஊதி நான் சொல்லும் பாடலை பாடு என்று சொல்லுவதைப் போல இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பிறவி என்றாலே தொல்லைதானே. இந்த தொல்லை பிறவியை தொலைக்க வேண்டும் என்றால் முத்தி என்பதை பெற்றாக வேண்டும். முத்தி என்பதை பெற்றாக வேண்டும் என்றால் குழலிலே சரியான பக்குவத்தோடு ஊத வேண்டும். மனிதன் மூங்கில் கழியை கொண்டு வந்து அதிலே துளைகளை செய்து வாயிலே காற்றினால் ஊதி துளைகளை அடைத்தும் திறந்தும் சுனாதமான இசையை கிளப்புகிறான். இது எப்படி சாத்தியம்? சாதாரணமான ஒருவன் அந்த புல்லாங்குழலை எடுத்து ஊதும் போது சரியாக பக்குவப்பட்ட ஒருவன் ஊதிய போது வந்த ஓசை வருவதில்லை. அப்படியென்றால் காற்றை எப்படி ஊத வேண்டும், எப்போது அடைக்க வேண்டும், எப்போது திறக்க வேண்டும் என்கிற நுணுக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். இந்த நுணுக்கத்தை தெரிந்தவருக்கு புல்லாங்குழலிலே இனிமையான இசையை உருவாக்குவது சாதாரண காரியமாக மாறிப்போகிறது. அதுபோல நம்முடைய தொண்டைக்குள்ளே ஒரு குழல் இருக்கிறது. அந்த குழலிலே 2 ஓட்டைகள் இருக்கின்றன. இந்த ஓட்டைகளை மனத்தின் திறம் கொண்டு ஏற்றியும் இறக்கியும் அடைத்தும் திறந்தும் நாம் கிளப்பக்கூடிய ஓங்கார நாதம் என்கிற பிரணவநாதம் நம்முடைய ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரித்து நம்மை முத்திக்கு இட்டுச் செல்லுகிறது. எத்தனை எளிதாக அழகாக தான் சொல்ல வந்த கருத்தை இங்கே இடைக்காட்டு சித்தர் விளக்கியிருக்கிறார் பாருங்கள். புல்லாங்குழலிலே தேர்ந்த இசைஞானி ஒருவன் இசையை உருவாக்குவதைப் போல நம்முடைய அண்ணாக்கு பாதைக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றை சரியாக பயன்படுத்தி ஓங்கார நாதத்தை நம்மால் கிளப்ப முடியும். இந்த நாதம்தான் எம்பெருமான் ஈசனை மகிழ்விக்கக்கூடிய நாதம். இந்த நாதத்தை உள்ளிலே கிளப்புவதற்கு பதிலாக ஆலயங்களிலே பற்பல விதமான சங்குகளை ஊதி புறத்திலே நாதத்தை கிளப்புகிறார்கள். இந்த சங்கநாதம் ஈசனுக்கு பிடித்த நாதம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே சங்கு என்பது நம்முடைய தொண்டைதான். தமிழிலே மாத்திரம் தெளிவாக இதற்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொண்டையை நம்முடைய கிராம பகுதிகளிலே சங்கு என்று சொல்லுவது வழக்கம். அந்த சங்கிலே ஊதி சங்கு நாதத்தை கிளப்ப வேண்டும். அந்த நாதம்தான் எம்பெருமான் ஈசனை மகிழ்வித்து அவரிடத்திலே நம்மை இட்டுச் செல்லக்கூடிய ரீங்கார நாதமாக இருக்கும் என்பது கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.